1942 ஒரு குரல் கேட்டுச்சு, குவிட் இந்தியா. 1942 ஆகஸ்ட் 8, சரியாக 84 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இந்தியா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு ஒரு நாடே எந்திரிச்சு நின்ற நாள். இன்னைக்கு 84 வருஷத்துக்கு அப்புறம் நாம் இன்னொரு வகையான சுதந்திரத்தை பற்றி பேச வேண்டிய நேரம். உங்களோட தட்டுக்கு வர்ற உணவு எங்கேருந்து வருது? அதுக்கான விதைகள் யாருக்கிட்ட இருக்குது? அது விளையிற நம்மளோட மண் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது? அதில் விளைவிக்கிற விவசாயி எவ்வளோ சுதந்திரமாக இருக்கார்? பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கேவ் அஸ் எ நேஷன். ஃபுட் ஃப்ரீடம் கேன் ஹெல்ப் அஸ் சஸ்டைன் இட். நம்மளோட பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கணும், நம்ம மண்ணை உயிர்ப்போட வச்சுக்கணும். இது ரெண்டையுமே செய்கிற விவசாயிகளை வலுப்படுத்துவோம். உள்ளூர் உணவையும் உள்ளூர் விவசாயிகளையும் ஆதரிப்போம். ஏன்னா விவசாயத்தில் சுயசார்பு இல்லாமல் உணவில் முழுமையான சுதந்திரம் இல்லை. உணவுன்னு நான் பேசுகிறது உங்களுக்கும் சேர்த்து தான். இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டோட நினைவு நாளில் நம்ம அடுத்த தலைமுறைக்காக ஒரு புதிய சிந்தனையை தொடங்குவோம். க்ரோ இண்டியா, ஃபுட் இண்டியா, ரீஜெனரேட் இண்டியா. ஜெய்ஹிந்த்.